ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோக்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கருமுட்டை வெளிப்படும் போது ஏற்படக்கூடிய முக்கியமான 7 அறிகுறிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு அதாவது உங்களோட கருமுட்டை வெளிவரதே தெரியாமல் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 7 அறிகுறிகளில் ஏதாவது ஒரு 2 அல்லது 3 அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அது என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கருமுட்டை வெளிப்பட போகுது அப்படின்னா உங்களோட பாடி டெம்பரேச்சர் ரொம்ப ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீவர் வர்ற அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு எப்பயும் இல்லாத அளவுக்கு ரொம்ப ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கருமுட்டை வெடிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். செகண்ட் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் பெயின். நார்மலாக பிரெஸ்ட் பெயின் எல்லாருக்குமே இருக்கும். பிரெஸ்ட் ரொம்ப பெயினாக இருந்தாலும் சரி, ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப கனமாக இருந்தாலும் சரி, இந்த 3 சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். இதில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கருமுட்டை வெளிப்பட போகுது, அதாவது வெடிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும். அதாவது பீரியட் டைம்லேயும் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தாலும் இது எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் முடிஞ்சிட ஒரு 10 அல்லது 12 நாள்லேயே ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆரம்பிச்சிட்டாலும் உங்களுக்கு ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி. இடுப்பு வலி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு காமனாக இருக்கும். ஒன் சைடாக இடுப்பு விட்டு விட்டு வலிக்கும். அந்த மாதிரி வலிச்சாலும் நீங்கள் ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மாதிரி ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரியான லிக்யூட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது எக்கோட ஒயிட் கரு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒயிட் கரு மாதிரி உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குமட்டல் இருக்கும். குமட்டல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி ஒரு சிலருக்கு குமட்டல் இருக்கும். ஒரு சிலருக்கு பேபி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் குமட்டல் இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்கிற குமட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவுலேஷன் 10 அல்லது 13 நாளுக்குள்ளே உங்களுக்கு குமட்டல் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கருமுட்டை வெளிப்பட போகுது, அதாவது வெடிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். செவன்த்து பார்த்தீங்கன்னா தலைவலி. தலைவலி பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரி தலைவலி பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த டைம் க்யூர் ஆகும், அதுக்கப்புறம் திரும்ப வந்துடும். இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கருமுட்டை வெடிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதாவது உங்கள் பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட பிரெஸ்ட்டில் பெயின் இருக்கும், உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும், உங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒயிட் கரு அதாவது ஒயிட் கரு மாதிரி உங்களுக்கு லிக்யூட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இடுப்பு வலிக்கும், ஒரு சிலருக்கு குமட்டல் இருக்கும், ஒரு சிலருக்கு தலைவலி இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இன்டர்கோர்ஸில் இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கருமுட்டை வெடிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கருமுட்டை வெடிக்க தயாரானால் மட்டும்தான் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக இன்டர்கோர்ஸில் இருக்கலாம். இந்த சிம்டம்ஸ்லாம் எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸில் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதாவது கரு உருவாயிடுச்சு அப்படின்னா அப்போ வேறு ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது என்னென்ன சிம்டம்ஸ் அப்படிங்கிறத நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.